வாங்க ஜீரா ரைஸ் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்காக மட்டன் நான் 700 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் தண்ணி போட்டு 1 டம்ளர் சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 3 விசில் போதும், நிறைய வேண்டாம். குழைய வேக வைக்க வேண்டாம். ஏன்னா இது எண்ணெயில் வேறு திருப்பி நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் 3 விசில் வச்சா போதும். பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி வச்சு வேக வச்சுருக்கேன். இது எப்படி செய்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில். அதனால் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு லைட்டாக கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது வேகட்டும் அப்படியே. 150 கிராம் எண்ணெய். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது, வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 25 கிராம் நெய் போட்டிருக்கேன். நல்லா காஞ்சிடுத்து. 3 பட்டை, 5 ஏலக்காய், 6 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ அப்படியே போட்டுடலாம். பாருங்கள், 300 கிராம் வெங்காயம். வெங்காயம் நிறையா இருந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் அதை வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி ப்ரௌனாக வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கலாம். பச்சை மிளகாய் 50 கிராம் எடுத்துருக்கேன். அதையும் வெங்காயமோடு வதங்கிட்டோம். அப்படியே வெங்காயத்தோடு போட்டால் நல்லா வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுது, நல்ல ப்ரௌனாக. அது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் ரெண்டும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே போட்டுக்கலாம். இதே அப்படியே நல்லா பச்சை வாசனை போக நல்லா அப்படியே எண்ணெயிலே வதக்கிடணும். மட்டன் பாருங்கள், நம்ம 3 விசில் வச்சுருக்கோம். க்ளீனாக கலர் நல்ல மிளகாத்தூள், இஞ்சி பூண்டுலாம் போட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மசாலா நல்லா எண்ணெயிலேயே, இந்த வெங்காயத்தோட எண்ணெயிலேயே அப்படியே மட்டனும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதான் இந்த எண்ணெய் ஜூஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக இறங்கும் உள்ள. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும் எண்ணெயில். கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறதுனால ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் கொஞ்சம் அப்படியே ஆரஞ்சு கலராக வரும். பாருங்கள், சாதம் இது ஃபுல்லாக வேக தேவையில்லை, 3/4 பாகம் வெந்தால் போதும். சாதம் பாருங்கள், இந்த மாதிரி பாயில் வெந்தால் போதும். அப்படியே வடித்து இந்த சாதம் அப்படியே வடித்து எடுத்துடலாம். இந்த தண்ணி எல்லாம் வடித்து எடுத்துருவோம். தக்காளி 280 கிராமுங்க. அதை அப்படியே போட்டுருவோம்.
ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் அளவு. இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா தக்காளி வதங்கணும். அப்படியே மூடி விட்டுடுவோம். நல்லா மசாலா வந்து அப்படியே எண்ணெயிலே வந்து தக்காளி எல்லாம் வதங்கிடுது. ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி, புதினா எல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே இந்த எண்ணெயிலே அதுவும் வதங்கிட்டோம். ஏற்கனவே உப்பு வந்து நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் போட்டோம். இப்போ வந்து மசாலா தேவையான உப்பு போட்டுக்கலாம். எப்படி சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி செய்தால் ரொம்ப பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டு வந்து எந்த பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி மசாலா நம்ம வதக்கி வச்சுட்டு செய்கிறப்ப ரொம்ப ஃபைனாக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் கசந்து மசாலா நல்லா வதங்கி மேலே வந்துடுது. இப்போ நம்ம சாதம் பாயில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா பாருங்கள், பலன்னு வருது. ஆஃப் பாயில் தாங்க வேக வைக்கணும், ஃபுல் பாயில் பண்ணக்கூடாது. இந்த மசாலா ஆஃப் பாயிலில் வேகும். அப்போ வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதம். அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். பொறுமையாக உடையாமல் அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், நல்ல மசாலா வந்து டேஸ்டியாக சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகி சாதத்தோட மசாலா நல்லா இருக்குங்க. இந்த மெத்தடில் செய்தால் எப்பவுமே நார்மலாக நம்ம தண்ணி போட்டு செய்கிறத விட இந்த மெத்தட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நல்லா லெவல் பண்ணிவிட்டு அடுப்பு நல்ல சிம்மில் போட்டுடலாம். போட்டுட்டு தட்டை மூடி வச்சுருவோம். நம்ம இந்த சாதம் வடித்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே மேலே வச்சிடலாம். தம்மு மாதிரி இருக்கும். கொஞ்சம் அடியில் சிம்மில் போட்டுட்டு மேலே இந்த சுடுதண்ணி வைக்கிறச்ச அந்த ஆஃப் பாயில் நம்ம வச்சுருக்கிற சாதம் நல்லா பலன்னு மசாலா டேஸ்டியோடு நல்லா கரெக்டாக வருங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், கரெக்டாக சரியாக போயிடும். சூப்பராக ரெடி ஆகிடுது. ஜீரா ரைஸ் மட்டன் பிரியாணி பண்ணிவிடும். நல்லா உதிரியாக டேஸ்டியாக அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நல்லா சூப்பராக டேஸ்டியாக வாசனையாக ஜீரா ரைஸ் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் பிரியாணி செய்தால் நல்ல மசால் வாசனையோடு நல்லாயிருக்கும். நல்லா அரிசியில் மசாலெல்லாம் ஊறி டேஸ்ட்டாக இருக்கும்.
மட்டன் பிரியாணி இந்த மெத்தடில் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.